ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தானங்க. ஒரு பழம் இருக்குது, அது வெளியில் பார்த்தா விசித்திரமாக இருக்கும். பிங்க் கலரில் மேலே சின்ன சின்ன இலை மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பழத்துக்குள்ளார இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பழம் தான் ட்ராகன் ஃப்ரூட்டு. இது ஒரு சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கேள்வி, இந்த ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டா உடலில் என்ன நடக்கும்? இது டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லதா? தினமும் சாப்பிட்டா என்ன மாற்றம் வரும்? நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னென்னா, இந்த ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டா உடம்புல இம்யூனிட்டி, டைஜஷன், ஹார்ட் ஹெல்த்துன்னு எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் சிலருக்கு இந்த ஃப்ரூட் அதிகமாக சாப்பிட்டா ப்ராப்ளம் கூட வரலாம். அதனால இந்த வீடியோவில் ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய 7 முக்கிய நன்மைகள் பற்றியும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு சாப்பிடணும்னு எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட்டு, ட்ராகன் ஃப்ரூட்னா என்னன்னு பார்க்கலாம். ட்ராகன் ஃப்ரூட் அப்படிங்கிறது ஒரு டிராபிக்கல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். இது பொதுவாக வியட்நாம், தாய்லாந்து, மலேசியா நாடுகளில் அதிகமாக வளரும். இப்போல்லாம் இந்தியாலையும் தமிழ்நாட்டு, குஜராத்து, கர்நாடகா இது மாதிரியான மாநிலங்கள்லையும் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃப்ரூட்டில் விட்டமின் சி, ஃபைபர், அயன், மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே அதிகமாக இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் நம்ம உடம்புக்கு சில நன்மைகளையும் தருது. ட்ராகன் ஃப்ரூட்டில் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்குது. இது உடம்பில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை குறைக்கிறதுக்கு உதவுது. அதனால இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு குறையும். உடலோட சக்தி அதிகரிக்கும். சளி, காய்ச்சல், சோர்வு இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரூட் சாப்பிட்டா இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ட்ராகன் ஃப்ரூட்டில் டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் இருக்குல்ல, இது குடலில் நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்க உதவுது. டைஜஷன் ப்ராசஸை ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு உதவுது. கான்ஸ்டிபேஷனை குறைக்குது. ட்ராகன் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஃபைபரும் பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவும். பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ரெகுலராக ட்ராகன் ஃப்ரூட் எடுக்கிறது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிடலாமா அப்படிங்கிறது தான். ஆமாங்க, மிதமான அளவில் சாப்பிடலாம். ஏன்னா இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. சுகர் அப்சர்ப்ஷன் ஸ்லோவாக தான் இருக்கும். இதனால் பிளட் சுகர் சட்டுன்னு அதிகரிக்காமல் இருக்கும். ஆனால் சுகர் அதிகமாக இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றது நல்லது. ட்ராகன் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் விட்டமின் சியும் ஸ்கின் செல்ஸை டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கும். கொலாஜன் ப்ரொடக்ஷனை சப்போர்ட் பண்ணும். சுருக்கங்கள் வர்றதை ஸ்லோ பண்ணும். இதனால ஸ்கின் ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ண முயற்சி பண்ணுறவங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா கலோரிஸ் இதில் கம்மியாக தான் இருக்குது. ஃபைபர் அதிகமாக இருக்குது. இதனால் வயிறு ஃபுல்லான ஃபீல் வரும். அதிகமாக சாப்பிட்ற பழக்கமும் குறையும். வெயிட் கண்ட்ரோல் செய்ய முடியும். ட்ராகன் ஃப்ரூட்டில் அயனும் மெக்னீஷியம் மாதிரியான மினரல்ஸும் அதிகமாக இருக்குது. ஹீமோக்ளோபின் லெவலை இம்ப்ரூவ் செய்யும். இதனால டயர்ட்னஸ் குறையும். எனர்ஜி லெவல் அதிகரிக்கும். ட்ராகன் ஃப்ரூட் நல்லது தான். ஆனால் சிலருக்கு அலர்ஜி, ஸ்டொமக் அப்செட் மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப கம்மியான அளவு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். அலர்ஜி இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டயாபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை எடுத்துக்கிறது நல்லது. ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்ற நேரத்தை பற்றி பார்க்கலாம். காலையில் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிடலாம். ஆனால் எம்டி ஸ்டொமக்கில் அதிகமாக சாப்பிட வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு சின்ன பவுல் அளவு சாப்பிட்டாலே போதும். அதிகமாக சாப்பிட வேணாம். மொத்தத்தில் பார்த்தா ட்ராகன் ஃப்ரூட் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தி ஃப்ரூட் தான். சரியான அளவில் சாப்பிட்டா இம்யூனிட்டி அதிகரிக்கும். டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கின் க்ளோ ஆகும். ஹார்ட் ஹெல்த் நல்லாயிருக்கும். ஆனால் அளவு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் ட்ராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.